எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம்யா சாமி, வணக்கம்யா. என்னங்க நீங்க உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடும் போல இருக்கு. மக்கள் எல்லாருமே சேனலை பாக்குறீங்க. துபாய், மலேசியா, சிங்கப்பூர், சோ எல்லா ஊர்லயுமே பாக்குறீங்க. I know. What ya? I know. I am your best friend. Okay, okay, okay. Okay. இது பண்ணு. Next. சார் உங்க சேனல் நல்லா இருக்கு, பட்டையை கிளப்புறீங்க. டோட்டல் இந்தியா ஃபுல்லாமே உங்க சேனல் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்றீங்க. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு. சோ என்னோட சேனலை பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே வணக்கங்க. டேய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? எல்லா புகழும் இறைவனுக்கு. இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. கடவுள் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து ஒருத்தர துணி வரைக்கும் நமக்கு தான் தலையில எழுதியிருந்தா அது நமக்கு தான் கிடைக்கும். நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அது போல தாங்க அவங்க எல்இடி. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மாடல் இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வீடியோ போடு அப்படின்னீங்க. ஸோ இது பாத்துங்க, இது 43. ஸோ ஒரு அருமையான டிவிங்க. ஆண்ட்ராய்டு, ஸ்மார்ட், 4K. இதுல ஒண்ணு ஏமாத்துக்க மாத்தில்லையே. இதுவே நீங்க போய் பிராண்டட்ல எடுத்தீங்க அப்படின்னா 65,000 75,000 வரும். நாங்க இதை உங்களுக்கு எவ்வளவுக்கு தரோம் பார்த்தீங்களா? ரொம்ப கம்மியா கொடுக்குறோம். ஆஹா எதுக்காக கொடுக்குறோம்? மக்களுக்கு போய் சென்றடையணும். ஆமாங்க ஆமாங்க. அடாடா என்ன மனுஷன். மக்கள் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படணும். பரவாயில்லையே, நம்ம எவ்வளவோ ஷோரூம்ல போய் பெரிய பெரிய முன்னணி நிலவரத்துல போய் நம்ம டிவி எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அங்கெல்லாம் 50,000 60,000 சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க ரொம்ப கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. போமாட்டியா? போயிரு, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ தமிழ்நாட்டில் என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட 4,000 பேர். இந்த 4,000 பேருமே இந்த டிவி வாங்கிருக்கீங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஸோ உங்களுடைய ஆதரவுனால தாங்க நான் நீ சூப்பர் ஸ்டாரா இருக்கேன். ஏய் முத்துன மூஞ்சி, என்ன பயங்கர ஆவா சார். இது யாரு சூப்பர் ஸ்டார்? அப்படி சொல்லி திரிக்கிற பைத்தியமா நடிக்கிறார் சார். ஆயிட்டானா? ஸோ ஒன்று தெரியுமா, எத்தனையோ டெக்னாலஜிகள் வந்திருக்கு. நம்ம முதல்ல சிஆர்டி யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? எல்சிடி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆண்ட்ராய்டு டிவி. இப்போ வந்து டெக்னாலஜி மாறிக்கிட்டே போகுது. ஸோ உலகம் போறது பார்த்தா ரொம்ப ஃபாஸ்டா போகுது. நம்ம ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் பார்த்துடுறோம். ஸோ அப்படி ஒரு தாங்க நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி. இப்போ நான் உங்களுக்கு எல்லா சைஸுமே காட்டுறேன். என்னடா புடவை வைக்கிறமா எடுத்து காட்டுவான்றான். சரி காட்டுங்க. இது பார்த்தீங்களா 32, ரொம்ப சீப்பு. நெக்ஸ்ட். ஆனா எல்லாத்துக்கும் 3 வருஷம் வாரண்டி. இது பார்த்தீங்களா 46, ரொம்ப சீப்பு. நெக்ஸ்ட். ஆனா 3 வருஷம் வாரண்டி. அதே மாதிரி பார்த்தீங்களா 43, ரொம்ப சீப்பு. ஆனா அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. 3 வருஷம் வாரண்டி. இது பார்த்தீங்களா 40, ரொம்ப சீப்பு. ஆனா 3 வருஷம் வாரண்டி. ஐயோ மீண்டுமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இதுல குவாலிட்டிகள் நிறைய இருக்கு. ஆண்ட்ராய்டு, 4K, யூடியூப், OBS, OLED, 8K. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சொல்லிக்கிட்டே போலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்தியா வல்லரசு நாடு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே இந்தியா ஒரு வல்லரசு நாடு ஆயிரும்டா. 1000 என்ன ஆயிருச்சு. இந்த மாதிரி டிவிகள் வந்து இன்னைக்கு ஒரு காலத்துல நம்ம வெளிநாட்டுல எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம இந்தியாவே ஃபாரின் ஆயிருச்சு. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவி தாங்க. நம்ம நாடு வல்லரசு ஆயிருக்கு. ஸ்மார்ட் டிவி தாங்க. இந்தியா வல்லரசு ஆகுறதுக்கு என்னடா சம்பந்தம்? உண்மையிலே டெக்னாலஜி இந்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் நம்ம ஆசைப்படுறோம். இன்னைக்கு இந்தியா வந்து டெக்னாலஜில நம்பர் 1 இருக்குங்க. நான் நம்பர் 1. உலக நாடே நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி டெக்னாலஜி வந்தனாலதான். புரிஞ்சதா? ஸோ மக்கள் எல்லாருமே பயன்படுத்திங்க. கிராமங்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்குங்க. இந்த கிராமங்கள்ல இதை பார்க்கக்கூடிய நீங்க நிறைய ஜெனரல் நாலேஜை வளர்த்துக்கிறீங்க, நிறைய அறிவுகளை வளர்த்துக்கிறீங்க. ஸோ நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நம்ம எப்படி மாடர்னா இருக்கணும், ஸோ நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும், ஸோ எல்லாத்தையுமே இந்த டெலிவிஷன் நம்ம கற்றுக் கொடுக்குது. ஸோ நல்ல விஷயங்களை மட்டும் இந்த டெலிவிஷன் வந்து நீங்க எடுத்துக்கங்க. உனக்கு எவ்வளவு எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஸோ கெட்ட விஷயங்களை இந்த டெலிவிஷன் வந்து யாரும் எடுத்துக்கிறாங்க. சரிங்க. இதில் எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இந்த டிவி ப்ரோக்ராம்ல நாடகமோ சினிமாவோ ப்ரோக்ராமோ போட்டா சரிங்க, நல்ல விஷயங்கள் கடவுளை பத்தியோ பிறருக்கு உதவுறதை பத்தியோ பிறருக்கு நன்றி பத்திர பத்தி அந்த விஷயங்களை மட்டும் மண்டல எடுத்துங்க. சரிங்க. கெட்ட விஷயங்கள் இந்த டெலிவிஷன் வந்தா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. சார்
அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. ஸோ மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு தான் இந்த டிவியை தவிர கெட்ட விஷயங்கள் சொல்றதுக்கு இந்த டெலிவிஷன் கிடையாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஸோ மக்கள் எல்லாம் பயன்படுத்திங்க. இங்கே ஓடுற எல்லா டிவியுமே ரொம்ப கம்மி. நீங்க ஷோரூம்ல வாங்குறத விட 1% தான். ஒரு 50,000 டிவியை நாங்க வந்து 8,000 ரூபாய்க்கு தரோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஒரு 1 லட்சம் ரூபாய் டிவியை வந்து நாங்க உங்களுக்கு எவ்வளவுக்கு தரோம்? வெறும் 30,000 ரூபாய்க்கு தரோம். டேய் ஒரு 2 லட்சம் ரூபாய் டிவி நாங்க எவ்வளவுக்கு தரோம்? இந்த டிவி எல்லாம் நீங்க ஷோரூம் போனீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். இதை நாங்க எவ்வளவுக்கு தரோம்? 43,000 ரூபாய்க்கு தரோம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 75 யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதிரடி ஆஃபர்ல என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? டிவி இருக்கு, பிரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஹோம் தியேட்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருக்குடா, உனக்கு இருக்கா? ஸோ ரொம்ப பேர் வீடியோ போடுங்க சார், உங்க வீடியோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க நான் எல்லா சைஸுமே போட்டுட்டேன். 24 இருந்து 100 வரைக்கும் நான் போட்டுட்டேன். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. இன்னும் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு குடோன் இருக்கு. அந்த குடோன் வந்து அவங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? மக்கள் எல்லாருமே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மக்கள் எல்லாருமே டிவி வேணா எங்களுக்கு கால் பண்ணுங்க. வேணாம் எனக்கு டிவி வேணாம் சார். நீங்க தமிழ்நாட்டில் எந்த மூலையா இருந்தாலும் சரி, ஊட்டியில இருந்து ராமேஸ்வரமா இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில இருந்து சென்னையா இருந்தாலும் சரி, சரி எந்த ஊருக்கும் நாங்கள் டிவியை கொண்டாந்து உங்க வீட்டில் மாட்டி விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் பணம் வாங்கிறோம். நீங்க 1 ரூபா கூட முன்பணம் தர தேவையே இல்லைங்க. உங்க வீட்டில் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் பணம் வாங்கிக்கிறோம். ஸோ ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, பணம் போடுங்க, கொரியர்ல அனுப்புறோம், உங்க வீட்டுக்கு சேஃபா வந்துடும் அப்படின்றாங்க. 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். 24 ஹவர்ஸ்ல வந்துருமா? 24 ஹவர்ஸ்ல வந்துடும். வரலன்னா அடுத்த ஒரு நாள்ல வரும். வரலன்னா அதுக்கு அடுத்த நாள்ல வரும். ஏதோ ஒரு நாள் வந்துடும். அதுல டேமேஜ் ஆயிரும். சில பேர் ஏமாத்துவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. கையில காசு, வாயில தோசை. ராமலிங்க கையில கச சுந்தரலிங்க வாயில தோசை. ஓகேங்களா? நான் பொருளை கொடுத்துட்டு உங்களுக்கு மாட்டி விட்டுட்டு பணத்தை பிடிச்சிருந்ததுக்கு அப்புறம் பணத்தை வாங்கிட்டு நான் வரேன். உங்களுக்கு சந்தோஷம் தான் என் சந்தோஷம். எல்லா புகழும் இறைவனுக்கு. இது ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு ஓயாம தேங்க்யூ நண்பா. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு.